भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. நேற்று நம்ம முழுக்க முழுக்க ரிஷி முனிவர்களை பற்றி தான் படித்தோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே நமஸ்காரம் கிருஷ்ணா. மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஸோ இன்னைக்கு ஹரே நம்ம கிருஷ்ண மாதாஜி. ஹரே நமஸ்காரம் கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நீ கண்டினியூ பண்ணுவோம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 9 படிக்கணும் நம்ம. தான் சமேதான் மகாபாகான் உபலப்ய வசுத்தமக பூஜையாம் ஆசதர்மக்ஞோ தேசகால விபாகவித். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. 8 வசுக்களிலும் மிகச் சிறந்தவரான பீஷ்மதேவர் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப எல்லா மத கொள்கைகளையும் நன்கு அறிந்திருந்தார் என்பதால் அங்கு கூடியிருந்த புகழ் பெற்றவர்களும் சக்தி வாய்ந்தவர்களுமான ரிஷிகள் அனைவரையும் உபசரித்து வரவேற்றார். எப்படி இது நடக்க முடியும்? அவரும் அம்பு படுக்கையில் படுத்திருக்காரு. அரண்மனையில் எல்லா வசதிகளோடும் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் யாராவது வந்தால் என்ன பண்ண முடியும்? உபசரிக்க முடியும். ஆனால் அம்பு படுக்கையில் போர்க்களத்தில் ஒரே கழுகுகளும் நரிகளும் சுற்றிட்டு இருக்கிற இடத்துல என்ன உபசரிப்பு அவர் பண்ணியிருப்பார்? ஏதாவது நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுதா? எப்படி பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமா இருக்கு இது. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. மத கொள்கைகளை காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப சரிப்படுத்திக் கொள்ளும் கலையை திறமை வாய்ந்த சமயவாதிகள் நன்கு அறிவர். உலகில் உள்ள சிறந்த ஆச்சாரியர்கள் அல்லது மத பிரச்சாரகர்கள் அல்லது குருமார்கள் ஆகிய அனைவரும் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப மத கொள்கைகளை சரிப்படுத்திக் கொள்வதன் வாயிலாக தங்களது நோக்கங்களை நிறைவேற்றினர். உலகின் வெவ்வேறு பகுதிகளில் வேறுபட்ட சூழ்நிலைகளும் சீதோஷ்ண நிலைகளும் உள்ளன. பகவானின் செய்தியை பிரச்சாரம் செய்வதனும் தனது கடமையை ஒருவர் நிறைவேற்ற வேண்டியிருக்குமானால் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப விஷயங்களை சரிப்படுத்திக் கொள்வதில் ஒருவர்
திறமைசாலியாக இருக்க வேண்டும். இந்த பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்வதற்குரிய 12 உயர்ந்த அதிகாரிகளில் பீஷ்மதேவரும் ஒருவராவார். எனவே பிரபஞ்சம் முழுவதிலும் இருந்து வந்த அவரது மரணப்படுக்கையின் அருகே கூடியுள்ள சக்தி வாய்ந்த முனிவர்கள் அனைவரையும் வரவேற்று உபசரிக்க அவரால் முடிந்தது. அவ்வேளையில் அவர் தமது வீட்டிலோ அல்லது சுகாதாரமான நிலையிலோ இல்லாததால் முன்வந்து அவர்களை வரவேற்று உபசரிக்க அவரால் முடியவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அவரது மனம் நல்ல நிலையில் இருந்ததால் அதன் வாயிலாக அவரது இதயபூர்வமான இனிய வார்த்தைகளை அவரால் கூற முடிந்தது. இவ்வாறாக அவர்கள் அனைவரும் நன்கு வரவேற்கப்பட்டனர். ஒருவரால் தனது கடமையை உடல் உழைப்பினாலோ மனதாலோ அல்லது வார்த்தைகளாலோ நிறைவேற்ற முடியும். மேலும் அவற்றை உபயோகிக்கும் கலையை அவர் நன்கு அறிந்திருந்தார். அதனால் உடலளவில் தகுதியற்றவராய் இருந்த போதிலும் அவர்களை வரவேற்பதில் அவருக்கு சிரமம் இருக்கவில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே நன்றி கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. என்ன ஒரு நுணுக்கமான விஷயம் பார்த்தீங்களா? நம்ம வந்து வெறுமை சிரிச்சு வாங்க வாங்க அப்படின்லாம் சொல்லலாம், வரவேற்கலாம். ஆனா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அதான் ரொம்ப முக்கியம். ஆனா இங்க பீஷ்மரால அந்த மாதிரி எல்லாம் எழுந்து போய் அவங்களெல்லாம் வரவேற்க முடியாது. ஏன்னா ஒரு பிராமணர்கள் இந்த மாதிரி ரிஷிகள்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணணும், அவங்கள வரவேற்கிறதுக்கு நிறைய நம்ம வந்து சூத்த கோஸ்வாமி எப்படி வரவேற்றாங்க அப்படின்னு பார்த்தோம். அவங்கள வந்து வாங்கன்னு சொல்லி அவங்க உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அவங்களுடைய பாதங்களை கழுவி பாத பூஜை பண்ணி அவங்கள விழுந்து நமஸ்காரம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அவங்கள வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து அதெல்லாம் அவங்கள வந்து வரவேற்கிறதுக்கான இன்மொழிகள் நம்ம இனிமையா பேசி மலர்ந்த முகத்தோட அவங்கள வந்து வரவேற்கணும். ஆனா இங்க இவரால எதுவுமே பண்ண முடியாதே. அவர் வந்து அவர் படுத்திருக்கிறதே வந்து அப்பு படுக்கையில படுத்திருக்கார். ஆனா பிரபுபா சொல்றார், காலத்துக்கும் இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி மிக சிறந்த ஆச்சாரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ பிரபுபாதர் இந்த சூழ்நிலையில என்ன ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இல்லைங்களா? சீதோஷ நிலை. இப்ப வந்து மாயப்பூர்ல வந்து இப்ப குளிர்காலம் தொடங்கிடுச்சு. நேத்து ஓடன சஷ்டிலேருந்து குளிர் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து குளிருக்கான உடைகள் இல்லாம இங்க வந்து இருக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போனா ஃபுல்லா போத்திக்கிட்டு தான் நம்ம வந்து இருக்கணும். கையிலெல்லாம் கூட க்ளவுஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான நிலைமை வந்து வரும். அவ்வளோ குளிர் இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாம பகவானுக்கு பக்தி சேவையை எப்படி செய்யறது? ஒரு ஒரு தேசத்துல இருக்கிற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி இதை சொல்லிக் கொடுக்கறது? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஆச்சாரியர்களுக்கு தெரியும். இப்படித்தான் பிரபுபாதர் உலகம் முழுக்க இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து கோவில்ல பார்த்தோம் அப்படின்னா எண்ணெயோ நெய்யோ விட்டு விளக்கு ஏற்றி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? எல்லா கோவில்லையும் நெய் விளக்கோ இல்லை எண்ணெய் விளக்கோ ஏற்றி வச்சிருப்பாங்க. நம்மளும் போகும்போது கோவிலுக்கு போகும்போது எண்ணெயோ நெய்யோ கொண்டு போவோம். அந்த தீபங்களில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நம்ம கொண்டு போவோம். இல்லை நாமளே ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்காக கொண்டு போகலாம். ஆனா நீங்க அமெரிக்கால போயிட்டு எனக்கு வந்து அந்த மாதிரி பித்தளை விளக்கு வேணும் இப்ப கிடைக்குது. ஆனா பிரபுபாதர் போன காலத்துல அந்த மாதிரி எல்லாம் இந்தியால இருந்து எந்த பொருளும் அங்க வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால பிரபுபாதர் ஆர்த்தி பண்ணும்போது என்ன வச்சாரு? மெழுகுவர்த்தி வச்சார். அங்க ஈஸியா கிடைக்கிறது மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தியை வச்சு என்ன பண்ணாரு? ஆர்த்தி வந்து பண்ணார். அதுக்காக நம்ம வந்து பிரபுபாதர் மெழுகுவர்த்தி வச்சு பண்ணார், நம்மளும் மெழுகுவர்த்தி வச்சு பண்ணணும் அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ணார். ஸோ இது மாதிரி நிறைய பிரபுபாதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, வெளிநாட்டு இல்ல இருக்கிறவங்களுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள் அங்க வந்து அப்போ வந்து அப்ளை பண்ணார். அதே மாதிரி தான் பெண்கள வந்து கோவில் அப்படின்னா, நம்ம தென்னிந்திய மக்களுக்கு கோவில் அப்படின்னாலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோபுரத்தோட மிகப்பெரிய கோவில் தான் நமக்கு கோவில்னு தெரியும். ஆனா அங்கெல்லாம் வெளிநாட்டுல பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு சின்ன அறை தான். ஒரு வீட்டையே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கோவில் மாரி வச்சிருப்பாங்க. அங்க வந்து ராதாகிருஷ்ணர வந்து பிரதிஷ்டை பண்ணி, வீடு தான் அப்படிதான் இருக்கும். சின்ன அறை இருக்கும். ஒரு பக்கம் சமையல், ஒரு பக்கம் வந்து பக்தர்கள் உட்கார்றதுக்கான இடம். பகவான நோக்கி உட்காரலாம். க பாகவதம், பகவத்கீதை வகுப்புகள் நடக்கிறதுக்கு இடம், கீர்த்தனம் பாடுறதுக்கு, பிரசாதம் எடுத்துக்கிறது அதே ஹால்ல தான். அந்த மாரி அமைப்புகள் தான் இருக்கும். அத வந்து கோவில்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு அது வந்து ஆச்சரியமா இருக்கு. இது கோவிலா? அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்ம அப்படியே பார்த்துட்டோம். மிகப்பெரிய கோவில்கள், அதுவும் நம்ம தென்னிந்தியால கோவிலுக்கு பஞ்சமே கிடையாது. அவ்வளோ பெரிய பெரிய கோவில்கள நம்ம பார்த்து பழகிட்டோம். இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கல்கட்டாலலாம் பார்த்தீங்கன்னாக்க, சைத்தன்ய மகாபிரபுவுடைய லீலா ஸ்தலங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன இடங்கள் தான். சின்ன சின்ன இடங்கள் தான். சில இடங்கள்ல கோபுரம் கூட இருக்காது. சாதாரணமா வீடு மாரி தான் இருக்கும். அந்த மாரி தான் கோவில் அமைப்பு அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கு.
அதனால அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல பெண்களையும் தங்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்ததுனாலதான் கிருஷ்ண பக்தி இயக்கம் வெளிநாடுகள்ல இவ்வளவு விரிவா வேகமா வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் அதுதான். ஆனா சேர்ந்து தங்கக்கூடாது, ஆண்கள் ஒரு அறையில பெண்கள் ஒரு அறையில அப்படித்தான் பிரபுபாத தங்க வச்சார். அப்படி தங்க வச்சு முழு நேரமா அவங்கள வந்து பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தினார். இதெல்லாம் மத்த பிராமணர்களால என்ன பண்ண முடியாது, ஏத்துக்க முடியாது. பெண்களுக்கு தீட்சை கொடுத்தது. இன்னொரு மிகப்பெரிய புரட்சி என்ன அப்படின்னாக்க, பெண்களுக்கு பிரபுபாதர் தீட்சை கொடுத்தது. அது வரைக்கும் பெண்களுக்கு பெருசா தீட்சைலாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்களுக்கு தான் தீட்சை. கணவன் தீட்சை வாங்கினா போதும். மனைவி வந்து அவங்களுக்கு சேவை செஞ்சா போதும். அப்படிதான் இருந்தது. பெண்களுக்கு பிரபுபாதர் தீட்சை கொடுத்தார். ஈவன் பிராமண தீட்சை கூட கொடுத்தார். அவங்கள வந்து விக்கிரக வழிபாடுல ஈடுபட வச்சார். யாருக்கு ஆர்வம் இருக்கோ, யார் வந்து ஆர்வமா அந்த சேவையை செய்யறாங்களோ, பக்தியோட யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு பிரபுபாதர் எல்லா வசதிகளையும் கொடுத்தார். ஸோ பிரபுபாதர் இந்த பொருளுரையில இந்த இடத்துல அதையும் வந்து சொல்றார். இந்த மாதிரி காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றார். ஆக பீஷ்மர் வந்து தன்னுடைய முக பாவனையிலே என்ன பண்றார், அவருடைய மனம் நல்ல நிலையில இருந்தது. இதே நீங்க வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது முதல்ல பாதிக்கப்படுறது மனம்தான். மனம் பாதிக்கப்பட்டு எப்படி இருப்பாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, வர்றவங்கள்ட்ட முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, யாரையும் பார்க்க பிடிக்காது, எல்லார்கிட்டையும் தன்னுடைய கோபத்தை காட்டுறவங்க இருக்காங்க. இல்ல ஒரு வெளிப்புறமா பேசினா கூட உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், அந்த வேகம் இருக்கும். அதெல்லாம் நம்ம மனம் அப்படிங்கிறது மனநிலை சரியில்லாத போது அந்த மாதிரி உணர்வுகளை தான் நாம வந்து பார்க்க முடியும். கிருஷ்ணம் ச தத் பிரபாவக்ஞ ஆசீனம் ஜெகதீஸ்வரம் ஹிருதிஸ்தம் பூஜையாம் ஆச மயா யோபாந்த விக்கிரகம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கின்றார் என்ற போதிலும் அவரது அந்தரங்க சக்தியினால் அவருடைய தெய்வீக உருவத்தை அவர் தோற்றுவிக்கிறார். இதே பகவான் பீஷ்மதேவரின் முன் அமர்ந்திருந்தார். அவரது பெருமைகளை பீஷ்மதேவர் அறிந்திருந்தார் என்பதால் பகவானை அவர் தகுந்தபடி வழிபட்டார். ஸோ அந்த நிலையிலையும் வந்து அவர் வந்து பகவானை வழிபடுறார். அதே நேரத்தில் பகவானுடைய அந்த அவர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கார். அவர் வந்து பகவானை சாதாரண ஒரு நபரா நினைக்கவே இல்லை, என்னைக்குமே அவர் நினைச்சது கிடையாது. அதைத்தான் அவருடைய உபதேசத்திலையும் அவர் சொல்ல போறார். நம்ம பின்னாடி அதை பார்க்கலாம். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. பொருளுரைவழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். ஒரே சமயத்தில் பகவான் எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பதானது அவரது சர்வ வல்லமையை வெளிப்படுத்துகின்றது. அவரது நித்திய உலகமான கோலோக பிருந்தாவனத்தில் அவர் எப்பொழுதும் இருக்கிறார். ஆயினும் எல்லோருடைய இதயத்திலும் கண்ணுக்கு புலப்படாத ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் கூட அவர் இருக்கிறார். அவரது நித்தியமான தெய்வீக உருவத்தை இந்த ஜட ஒலியில் அவர் தமது அந்தரங்க சக்தியின் வாயிலாக தோற்றுவிக்கிறார். பகிரங்க அல்லது பௌதிக சக்திக்கும் அவரது நித்தியமான உருவத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. பகவானை ஏற்றவாறு வழிபட்ட ஸ்ரீ பீஷ்மதேவருக்கு இவ்வெல்லா உண்மைகளும் தெரிந்திருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பகவான் பரமாத்மாவா எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கார், ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் இருக்கார், எல்லா இடத்துலையும் நீக்கமர பகவான் வந்து நிறைஞ்சிருக்கார். அதே சமயத்துல பகவான் கிருஷ்ணரா அவருடைய சொந்த உருவத்தோட கோலோக விருந்தாவனத்திலையும் இருக்கார், பீஷ்மதேவர் முன்னாடியும் இருக்கார். இதுதான் பகவானுடைய அச்சிந்திய சக்தி. இதை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கீங்க, நான் மாயப்பூர்ல இருக்கேன். நாம எங்க இருக்கோமோ அங்க மட்டும்தான் இருக்க முடியும். நீங்க இருக்கிற இடத்துல நான் இப்ப வர முடியாது, நான் இருக்கிற இடத்துல நீங்க இப்ப வர முடியாது இல்லையா? நமக்கு அந்த சக்தி எல்லாம் கிடையாது. ஆனா பகவான் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை உடையவர். எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மாவும் இருக்கார், அதே சமயத்துல கோலோக விருந்தாவனத்திலையும் இருக்கார். பீஷ்மதேவர் முன்னாடியும் இப்போ வந்து பகவான் சாக்ஷாத் அதே பகவானா இருக்கார். இப்ப பகவான் இங்க அவதரிச்சிருக்காரு, அப்போ கோலோகத்துல அவர் இருக்க மாட்டாரா அப்படின்னா அப்படி கிடையாது. கோலோகத்துல எப்பவும் இருக்கார். பகவான் வந்து கோலோக விருந்தாவனத்துல எப்பவுமே நித்தியமா இருக்கார். பாண்டுபுத்திரான் உபாசீனான் பிரஸ்ய பிரேம சங்கதான் அபியசாஷ்டானுராகாஸ்ரைர் ஆந்தி பூதேன சக்ஷுஷா. பாண்டு மகாராஜனின் மகன்கள் உயிரை விடும் நிலையிலுள்ள அவர்களது பாட்டனாரின் மீதுள்ள பாசத்தினால் பீடிக்கப்பட்டு அவருக்கு அருகில் மௌனமாக அமர்ந்திருந்தனர். இதை கண்ட பீஷ்மதேவர் உணர்ச்சி ததும்ப அவர்களை பாராட்டினார். அன்பாலும் பாசத்தாலும் புரிப்படைந்த அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்பியது. அப்பா,
இந்த பேரன்களை இந்த மாதிரி பார்க்கறதுக்கு தான் பீஷ்ம தேவர் அவ்வளவு காலமும் பொறுத்திருந்தார். இப்போ இந்த மாதிரி நல்ல ராஜகம்பீரமா அவங்க எல்லாம் அரசர்களாகி நாட்டை வந்து நல்ல வழியில நடத்த போறாங்க, நல்லாட்சி நடக்க போகுது, பகவானுடைய கிருப்பையினால இதெல்லாம் நடந்திருக்கு, என்னுடைய பேரன்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு அவருக்கு வந்து இவ்வளவு ஒரு சந்தோஷம். அதனால ஆனந்த கண்ணீர் அவருக்கு வருதான். அப்படி வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அவங்க கிட்ட இப்போ பேச போறார். பீஷ்மதேவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம ரொம்ப கவனமா கேட்கணும், என்னென்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி. விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பாண்டு மகாராஜர் இறந்த பொழுது அவரது புத்திரர்கள் சிறு குழந்தைகளாக இருந்தனர். எனவே இயல்பாகவே அரச குடும்பத்தின் வயது முதிர்ந்த அங்கத்தினர்களால், முக்கியமாக பீஷ்ம தேவரால் அவர்கள் பாசத்துடன் வளர்க்கப்பட்டனர். பிற்காலத்தில் பாண்டவர்கள் பருவமடைந்த பொழுது அவர்கள் வஞ்சகர்களான துரியோதனனாலும் அவனது குழுவினராலும் ஏமாற்றப்பட்டனர். குற்றமற்றவர்களான பாண்டவர்கள் தேவையில்லாமல் தொல்லையில் புகுத்தப்பட்டனர் என்பதை பீஷ்ம தேவர் அறிந்திருந்தார் என்ற போதிலும் அரசியல் காரணங்களினால் அவரால் பாண்டவர்களின் பக்கம் சேர்ந்து கொள்ள இயலவில்லை. வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருந்த பீஷ்ம தேவர் யுதிஷ்ட மகாராஜனை தலைமையாக கொண்ட பெரும் புகழுக்குரிய அவரது பேரன்கள் அமைதியாக அருகில் அமர்ந்திருப்பதை கண்டதும் மாவீரரான அவரது அன்பு கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. அவரது கண்களிலிருந்து கண்ணீர் தானாகவே பெருக்கெடுத்து ஓடியது. சிறந்த பக்தர்களான அவரது பேரன்கள் அனுபவித்த பெருந்துன்பங்களை அவர் ஞாபகப்படுத்தி கொண்டார். துரியோதனனுக்கு பதிலாக அரியாசனத்தில் யுதிஷ்டர் அமர்ந்திருப்பதை கண்டு மிகவும் திருப்தி அடைந்தவர் பீஷ்ம தேவர். இதனால் அவர்களை அவர் பாராட்ட துவங்கினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவருடைய சபதத்தினால அவரால் என்ன பண்ண முடியாம போச்சு, பாண்டவர்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாம போச்சு. ஆனா துரியோதனுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். திருதராஷ்டருக்கு புத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். நீங்க செய்யறது தவறு தவறு அப்படிங்கறத எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். ஆனா அவங்க கேட்ட பாடு இல்லையே. அரசனுக்கு நான் வந்து சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு வந்து சபதம் எடுத்ததுனால அவரால் என்ன பண்ண முடியல, அதையும் மீற முடியல. அதே சமயத்துல அவர் அறிவுரை சொல்லாமலும் இல்லை. பாண்டவர்கள் மேல் அவருக்கு வந்து அளவில்லாத பிரியம். ஏன்னா இயற்கையிலே குணத்துல மிகச்சிறந்த குணவான்கள், நல்ல பக்தர்கள். துரியோதனன் மாதிரி வஞ்சக எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது இல்லையா? தர்மராஜனுடைய புத்திரர் இல்லையா யுதிஷ்ட மகாராஜர். அவர்கிட்ட என்ன ஒரு தவறு இருக்க முடியும்? இப்பவே எப்படி வருத்தப்படுறார், இத்தனை பேரை வந்து நான் கொன்னு இந்த மாதிரி ராஜ்யத்தை அடையணுமா அப்படின்னு சொல்லி எவ்வளவு வருத்தப்பட்டார். அப்படி இருக்கிற அந்த பேரன்களை பார்த்து இப்போ அவரால் வந்து ப்ரோப்பா சொல்றாருல, கண்ணீரை வந்து அடக்க முடியல. அவருக்கு வந்து அந்த சந்தோஷம் அவருக்கு அப்படி இருக்கு. இப்போ அடுத்து நம்ம படிக்கலாம், எப்படி எப்படி வந்து குந்தி மகாராணி எப்படி சொன்னாங்களோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம பீஷ்மதேவர் சொல்ல போறார். குந்தி மகாராணி சொன்னாங்க இல்லையா, விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச கிருச்ரதக மிருதே மிருதே அநேக மகாரதஸ்தரஸ்தோ திரௌணி அஸ்திரதஸ்சாஸ்மஹரே பிரக்ஷிதா அப்படின்னு வரிசையா பட்டியல் போட்டாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் இப்போ பீஷ்மதேவரும் சொல்ல போறார். என்ன சொல்றார்? அஹோ கஷ்டம் அஹோ அந்நியாயம் யத் யூயம் தர்மநந்தனாக ஜீவித்தும் நார்ஹத கிளிஷ்டம் விப்ர தர்மாச்சுதாஸ்ரயः. அஹோ கஷ்டம் அஹோ அந்நியாயம் அப்படிங்கிற, என்ன ஒரு கஷ்டம், என்ன ஒரு அநியாயம் உங்களுக்கு நடந்தது? கொஞ்சமாவா நடந்தது? 1-2 நடந்தது? எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு நடந்தது? எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அநியாயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு. நீ யாரு? தர்மநந்தன. நீங்கெல்லாம் தர்மவான்கள். தர்மவான்களுக்கு எப்படி கஷ்டம் நடக்க முடியும்? தர்மவான்கள் எப்படி வந்து கஷ்டப்படணும்னு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எப்படி அநியாயம் நடக்க முடியும்? ஆனா எப்படி நடந்தது? அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றார்? ஜீவிதம் நார்ஹத கிளிஷ்டம். இத்தனை கஷ்டத்துல யாராலையும் என்ன பண்ண முடியாது, உயிரோட கண்டிப்பா இருக்கவே முடியாது. ஆனா நீங்க எப்படி இருந்தீங்க உயிரோட? எதனால உங்களால இருக்க முடிஞ்சது அப்படின்னா, தர்ம அச்சுத விப்ர தர்ம அச்சுத ஆශ්‍රயக. விப்ரான்னா பிராமணர்கள். நீங்க வந்து எப்பவுமே பிராமணர்களால பாதுகாக்கப்பட்டீர்கள், தர்மத்து வழியில நடந்தீர்கள். அச்சுத, ஏதோ பகவான் இருக்காரே அச்சுதன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், இவருடைய அந்த கருணை உங்களுக்கு இருந்தது, ஆශ්‍රய. அவங்க கிட்ட நீங்க வந்து அடைக்கலம் எடுத்திருந்தீங்க. விப்ர தர்ம அச்சுத ஆශ්‍රயக சொல்ற. இதனாலதான் நீங்க வந்து இன்னைக்கு உயிரோட இருக்கீங்களே தவிர
இல்லைன்னா உங்களுக்கு நடந்த கஷ்டம் மாதிரி, உங்களுக்கு ஏற்பட்ட அநியாயம் மாதிரி வேற யாருக்காவது நடந்திருந்தது அப்படின்னாக்க அவங்களால உயிரோடவே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட துன்பங்களை உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஆனா நீங்க இந்த காரியம் பண்ணீங்க. பிராமணர்களாலும் தர்மத்தினாலும் பகவானாலும் காப்பாற்றப்பட்டீர்கள். அதனால எந்த சூழ்நிலையிலையும் நாம வந்து தர்மத்தை மீறக்கூடாது. நமக்கு உண்டான தர்மத்தை நம்ம மீறவே கூடாது. நம்மளுடைய தர்மம் என்ன அப்படின்னா, கிருஷ்ண உணர்வோட இருக்கிறது தான் நம்ம தர்மம். அதை எந்த சூழ்நிலையும் மீறக்கூடாது. எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் சரி, கிருஷ்ண உணர்வை நம்ம வந்து விடக்கூடாது. அதுதான் நம்மளுடைய தர்மம். அதே மாதிரி பகவானுடைய நாம ஜபம், இதெல்லாம் நம்ம எப்பவுமே விடக்கூடாது. பக்தர்களுடைய சங்கம், இந்த 3 ரொம்ப முக்கியம். பக்தர்களுடைய சங்கத்துல இருக்கிறது, கிருஷ்ண உணர்வோட இருக்கிறது, பகவானுடைய நாம ஜபத்தை சொல்றது. இந்த 3யும் எந்த மாதிரியான ஒரு துன்பகரமான சூழ்நிலை வந்தாலும் விடக்கூடாது. இதான் நம்ம இதுல இருந்து கத்துக்கணும். எப்படி காப்பாற்றப்பட்டீங்க? விப்ர தர்ம அச்சுத ஆශ්‍රயக, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இல்லைன்னா உங்களால எப்படி இருக்க முடியும்? இத்தனை கஷ்டத்துல எப்படி நீங்க வந்து ஜீவித்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற. மொழிபெயர்ப்பு. பீஷ்ம தேவர் கூறினார், ஓ எவ்வளவு பயங்கரமான துன்பம், எவ்வளவு பயங்கரமான அநீதி! தர்மமே சொரூபமானவரின் மகன்களாக இருந்ததால் நல்லாத்மாக்களால் நீங்கள் இவ்வளவு துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. அப்பெரும் துன்பங்களுக்கிடையில் நீங்கள் உயிரோடு இருந்தது சாத்தியமாக கூடியது அல்ல. இருப்பினும் பிராமணர்களாலும் பகவானாலும் தர்மத்தினாலும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள். ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இவங்க காட்டுல இருந்தபோது அக்ஷய பாத்திரம் இவங்களுக்கு கிடைச்சது இல்லையா? அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அக்ஷய பாத்திரம் இவங்க கிட்ட இருந்தது. அக்ஷய பாத்திரத்தை இவங்க எதுக்காக சூரிய தேவனை பிரார்த்தனை பண்ணி இவங்களுக்கு எதுக்காக அந்த அக்ஷய பாத்திரத்தை கேட்டாங்க அப்படின்னா, இவங்க சாப்பிடுறதுக்காக கிடையாது. இவங்க 3 வேளையும் உட்காந்து வேலைக்கு சாப்பிடுறதுக்காக கிடையாது. ஏன்னா இவங்க கூட இவங்க வந்து காட்டுல போன சமயத்துல ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் இவங்க கூட இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா ஹஸ்தினாபுரத்துல இருக்கிற எல்லாரும் இவங்க பின்னாடி வந்துட்டாங்க. எல்லா பிராமணர்களும் இவங்க பின்னாடி வந்துட்டாங்க. துரியோதனனுடைய ஆட்சியில நாங்க இருக்கவே மாட்டோம். அவன்கிட்ட போய் யார் வந்து யாச்சகம் வாங்கி அவன்கிட்ட போய் யார் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி எல்லாம் பின்னாடி வந்துட்டாங்க. ஆனா யுதிஷ்டிர மகாராஜர் எல்லாரையும் சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்புறார். நான் அரசனா இருந்து இந்திரபிரஸ்தத்துல இருக்கும்போது நீங்கள்லாம் இவ்வளவு பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுத்துருப்பேன். ஆனா நான் இப்ப காட்டுக்கு போறேன். காட்டுல நாங்களே வந்து காட்டுல எங்க தங்கறதுக்கு அரண்மனை இல்லாம கட்ட முடியும்? என்ன பண்ணிருப்பாங்க? மரத்தடியில தான் படுத்திருக்கணும். அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கிழங்குகள் பழங்கள் இதைத்தான் சாப்பிட்டு நாங்க இருக்க போறோம். அப்போ உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? எப்படி நாங்க உங்களை அந்த மாதிரி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரார்த்தனை பண்ணி இந்த அக்ஷய பாத்திரத்தை அவங்க வந்து சூரிய தேவன்ட்டு வாங்கிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த அக்ஷய பாத்திரத்திலேருந்து எல்லாருக்கும் அவங்க என்ன பண்றாங்க, பிராமண போஜனம் எல்லாருக்கும் நல்ல ஒரு நேரமும் அவங்களுக்கு வந்து குறையே இல்லாம எல்லாருக்கும் நல்ல திருப்தியா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இவங்க வந்து தர்மத்துப்படி நடந்துக்கிட்டதுனால என்ன கேட்டாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இருந்து சாஸ்திரங்கள் வேதங்கள் இதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதான் பண்ணாங்க. 12 வருஷ காலம் வனவாசத்துல அவங்க அதான் பண்ணாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அவங்களுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு காலமும் தர்மத்திலேருந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஏன்னா இந்த மனம் இருக்கே, இந்த மனதை நம்ம வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்து பகவானை நினைக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு சவால் தான். அப்போ தொடர்ந்து பக்தர்கள் சங்கத்துல இருந்து நாம வந்து இதெல்லாம் பாகவதம் பகவத்கீதை இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒரு செகண்ட் விட்டா கூட என்ன ஆகும்? மனம் உடனே ஓடிவிடும். இதை கேட்டுட்டு இருக்கும் போதே ஓடும். அப்ப எங்க நாம இதை கேட்காம விட்டோம் அப்படின்னா அது இன்னும் ஓடி போயிடும். அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓட்டமா ஓடியே போயிடும். ஓகே, அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம் மாதாஜி. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். குருக்ஷேத்திர போரில் நிகழ்ந்த படுகொலையினால் யுதிஷ்ட மகாராஜன் அமைதியை இழந்திருந்தார். பீஷ்ம தேவரால் இதை புரிந்து கொள்ள முடிந்தது. எனவேதான் யுதிஷ்ட மகாராஜன் அனுபவித்த பயங்கரமான துன்பங்களை பற்றி முதலில் பேசினார். அவருடைய துன்பங்களுக்கு அநீதி மட்டுமே காரணமாகும். இந்த அநீதியை போக்கிக் கொள்வதற்காகவே குருக்ஷேத்திர போர் நிகழ்ந்தது. எனவே படுகொலையை குறித்து அவர் வருந்த தேவையில்லை. அவர்கள் எப்பொழுதுமே பிராமணர்களாலும் பகவானாலும் தர்மத்தினாலும் காப்பாற்றப்பட்டனர் என்பதை
முக்கியமாக அவர் சுட்டிக்காட்ட விரும்பினார். முக்கியமாக இம்மூன்று விஷயங்களால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் வரை ஏமாற்றத்திற்கு காரணம் இல்லை. இவ்வாறாக யுதிஷ்ட மகாராஜன் தமது மனச்சோர்வை அகற்றிக் கொள்ள வேண்டும் என்று பீஷ்மதேவர் அவரை உற்சாகப்படுத்தினார். தகுதியுள்ள பிராமணர்களாலும் வைஷ்ணவர்களாலும் வழிகாட்டப்பட்டு பகவானின் விருப்பத்திற்கேற்ப ஒருவர் நடந்து கொள்வாரானால் அவரது மனச்சோர்வுக்கு காரணம் இல்லை. சீட பரம்பரையில் உள்ள அதிகாரிகளில் ஒருவர் என்ற முறையில் பீஷ்மதேவர் இக்கருத்தை பாண்டவர்களுக்கு உணர்த்த விரும்பினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா. அருமையான பொருளுரை. பிரபுபாதர் எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது யுதிஷ்டிர மகாராஜன் மனசுல என்ன நினைச்சிருக்கார், அவர் இதுக்காக இவ்வளவு வருத்தமா இருக்காருன்னு பீஷ்மதேவருக்கு புரிஞ்சிருக்கு. அதனால இத்தனை கஷ்டம் நீங்க பட்டீங்க இல்லையா, இத்தனை அநியாயம் உங்களுக்கு நடந்தது இல்லையா, அதுக்கான காரணம் தான் இந்த போர். அநீதிக்கு எதிராக தான் இந்த போர். அதுக்காக இதுக்கு நீ எதுக்கு கவலைப்படணும்? பகவானுடைய ஏற்பாடு. எப்பவுமே பகவானுடைய சொல்படிதான் நீங்க நடந்திருக்கீங்க. அதனால நீ கவலைப்படுறதுக்கு இங்க எந்த ஒரு இடமும் இல்லை, நீ கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறத மறைமுகமா வந்து சுட்டி காட்டுறார். संस्थिते धीरते पाण्डौ प्रथा बाल प्रजावतुः युष्मत्कृते बहून् क्लेशान् प्राप्त तोकवती मुहुः. எனது மருமகளான குந்தியை பொறுத்தவரை பெரும் தளபதியான பாண்டுவின் மரணத்திற்கு பின் அவள் பல குழந்தைகளை கொண்ட ஒரு விதவையானாள். இதனால் அவள் மிகவும் துன்பப்பட்டாள். நீங்கள் பருவமடைந்த பொழுது உங்களுடைய செயல்களாலும் அவளுக்கு பெரும் துன்பம் விளைந்தது. குந்தி மகாராணியுடைய கஷ்டத்தையும் இப்போ வந்து சொல்றார். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. வழங்கியது திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெயம். குந்தி தேவியின் துன்பங்கள் இருமடங்கு அதிகமாகும். இளம் வயதிலேயே விதவை விட்டதாலும் அவளது இளம் குழந்தைகளை வளர்த்து வருவதற்காகவும் அவள் மிகவும் கஷ்டப்பட்டாள். பருவமடைந்த அவளது மகன்களின் செயல்களினால் அவள் தொடர்ந்து துன்பங்களுக்கு ஆளானாள். கடவுளால் அவள் துன்பப்பட வேண்டியவள் ஆவாள் என்பதையே இது குறிக்கிறது. மேலும் தொல்லை ஏற்படாதவாறு இதை ஒருவர் பொறுத்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. குந்தி மகாராணியுடைய கஷ்டம் பல மடங்கு அதிகம். ஏன்னா கணவனும் கிடையாது, குழந்தைகள் சின்ன குழந்தைகள். அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு ராஜ்யம் வந்து வரணும் அப்படின்னு வரும்போது எத்தனை விதமான துன்பங்களை வந்து குந்தி மகாராணி அனுபவிக்கிறாங்க. ஒரு முறை மகாபாரதத்துல இருக்குது, ஒரு இடும்பன் அப்படிங்கிற அசுரனோட சண்டை போட வேண்டி இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு மரத்தடியில படுத்திருக்காங்க. யாரு? பாண்டவர்கள், குந்தி மகாராணி எல்லாரும் ஒரு மரத்தடியில படுத்திருக்காங்க. அப்போ அங்க பாத்தீங்கன்னா இடும்பி அப்படிங்கிற அந்த அரக்கி வர்றா. அந்த இடும்பியை பார்த்தோன்னே பீமனை பார்த்தோன்னே அந்த இடும்பிக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆஹா, எல்லாரையும் நமக்கு நல்ல விருந்து இன்னைக்கு, மொத்தமா எல்லாரையும் சேர்த்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா பீமனை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு அன்பு வருது. பீமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அப்போ பீமனும் இடும்பியும் கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படி இருக்கும் குந்தி மகாராணிக்கு இல்லையா? இடும்பியை கல்யாணம் பண்ணிக்கிறார் பீமன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடும்பி தான் வந்து இந்த இடும்பன் அடுத்தது வருவான், என்னுடைய அண்ணனோ தம்பியோ அவன் வருவான், வந்து உங்களை எல்லாரும் சாப்பிட்டுருவான் அப்படின்னு சொல்லும்போது இடும்பனையும் கொண்டுட்டு ஒரு பக்கம் குந்தி மகாராணி ஒரு தோல்ல யுதிஷ்டர், இந்த மாதிரி நகுல சகாதேவன் கையில தூக்கிக்கிட்டு பீமன் வந்து ஓடுறா, அவ்வளவு வேகமா ஓடுற. பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு ஓடுற. ஓடி போய் அதுக்கப்புறம் இன்னொரு காட்டுக்கு போய் அவங்க வந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு துன்பம் 2 துன்பம் கிடையாது. காட்டுல போய் இருக்கிறதுன்னு என்ன சும்மா வாய் வார்த்தையா காட்டுல போய் இருக்கிறது அப்படிங்கிறது? எத்தனை விதமான தொல்லைகளை அனுபவிச்சு அவங்க இருந்தாங்க. ஆனா யுதிஷ்டிர மகாராஜன் நினைக்கிறாரு, அதெல்லாம் கூட பரவாயில்ல, அந்த அநியாயம் எல்லாம் பரவாயில்ல, நான் பண்ணதுதான் பெரிய பாவம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் வந்து குந்தி மகாராணி அனுபவிக்கணும்னு இருக்கு, பொறுத்து தான் போகணும். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆஹமா அபாயினோ அனித்யா தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்ற. திதிக்ஷஸ்வ, பொறுத்து தான் போகணும். நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்களை நம்ம என்ன பண்ணணும்? பொறுத்து தான் போகணும். இப்பதான் சொன்னேன், மாயப்பூர்ல குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த குளிரை என்ன பண்ணணும்? பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். வெயில் நாளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதீதமான வெயில், வேர்த்துக்கிட்டே இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ குளிர் நாளில் பார்த்தோம் அப்படின்னா கடுமையான குளிர்.
அப்போ இந்த சீத உஷ்ண இது ரெண்டையும் நம்ம வந்து பொறுத்துட்டு தான் ஆகணும். இது சுக துக்கம் மாறி மாறி வர்ற மாதிரி, பருவ காலங்கள் மாறி மாறி வர்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்ப துன்பங்களை நாம பொறுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றேன். சர்வம் கால கிருதம் மன்யே பவதாம் ச யத் அப்ரியம் சபாலோ யத் வசே லோகா வாயோர் இவ கனாவலிஹி. இவை அனைத்தும் தவிர்க்க முடியாத காலத்தினால் விளைந்தவையே என்பது என் அபிப்பிராயமாகும். மேகங்கள் காற்றினால் அடித்துச் செல்லப்படுவதைப் போலவே எல்லா கிரகங்களிலும் உள்ள அனைவரும் காலத்தினால் ஆளப்படுகின்றனர். இதற்கெல்லாம் காரணம் வந்து காலம்தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரார். காலத்தினால இது தவிர்க்க முடியாத இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்க அனுபவிக்க வேண்டி வந்தது அப்படின்னு. ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம கஷ்டப்படுறதுக்கும் பக்தர்கள் துன்பப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்முடைய துன்பம் அப்படிங்கிறது நம்முடைய கர்ம வினையினால வரக்கூடியது. நாம என்ன கர்மா பண்ணியிருக்கோமோ அதைத்தான் நாம இன்பமா துன்பமா மாறி மாறி அனுபவிக்கிறோம். நான் யாருக்காவது கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கல அப்படின்னாக்க அந்த பணத்தை பல மடங்கு சேர்த்து வசூல் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, இப்போ என்கிட்ட இருக்கிற பணம் எப்படியாவது ஒரு விதத்துல போகும். நான் யாரையாவது எப்படியாவது ஏமாத்திருந்தேன் அப்படின்னாக்க அந்த மாதிரி அந்த பணம் என்கிட்டேருந்து போய்த்தான் ஆகும். அது வட்டியோட போகும், பல மடங்கு கூடி போகும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், நான் யாருக்கும் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ணவே இல்லையே, எப்படி எனக்கு வந்து பணம் எனக்கு நஷ்டமாகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். சொல்ல முடியாது. எப்போ யார்கிட்ட நம்ம என்ன ஏமாத்திருப்போம் சொல்ல முடியாது. அதனால நம்முடைய துன்பம் அப்படிங்கிறது நம்முடைய கர்ம வினையினால வரக்கூடியது. ஆனா பக்தர்கள் துன்பப்படுறாங்க இல்லையா, பாண்டவர்கள் துன்பப்படுறாங்க இல்லையா, அது கர்ம வினை கிடையாது. அவங்க கர்ம வினையினால அவங்க துன்பப்படல. ஏன்னா இத்தனை அநியாயம் நடந்தது, இத்தனை நடந்தது, பகவானும் கூடவே இருக்கார், எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன் அப்பவே சரி பண்ணியிருக்கலாமே, ஏன் காட்டுல போய் அவ்வளோ கஷ்டப்படணும்னு எதுக்காக விடணும்? காட்டுல போய் கஷ்டப்படுங்க, அதுக்கப்புறம் துர்வாசர் வந்து சாபம் கொடுத்துருவாருன்னு பயந்துட்டு பகவான் வந்து அந்த ஒரு கீரையும் ஒரு சாதமும் சாப்பிட்டு துர்வாசரை வந்து எதுக்காக தரத்தி விடணும்? இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்? அப்பவே ராஜ்யத்தை வந்து துரியோதனவாதிகள் எல்லாரையும் அழிச்சிட்டு ராஜ்யத்தை இவங்க கையில கொடுத்துருக்கலாமே இல்லையா? ஈஸியா ஒரே இதுல வேலை முடிஞ்சிருக்கும்ல. அவங்க எப்பயோ வந்து அரசாங்கத்தை அவங்க வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்கல்ல. எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்னா, பக்தர்களை வச்சு பகவான் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார். பக்தர்களுடைய துன்பம் கர்ம வினை கிடையாது. பாண்டவர்களுடைய துன்பம் அவங்க கர்ம வினையினால வர்றது கிடையாது. அது பகவானுடைய கருணையினால வரக்கூடியது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பகவான் வந்து கஷ்டத்துல வச்சாலும் அவங்க பகவானை விட்டு போக மாட்டாங்க. ஆனா நாம இப்பதான் பகவான்கிட்டயே வர்றோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அபோட்டன் பண்ணி நம்ம போயிட்டே இருப்போம். இது நமக்கு சரிப்பட்டு வராது, வேற சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாறி போயிட்டே இருப்போம். பட் பக்தர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. அதனால பக்தர்களை வச்சு பகவான் என்ன பண்றார், நமக்கு பாடம் கொடுக்கிறார். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து அவங்களுடைய கர்ம வினையினால வரக்கூடியது கிடையாது. அலமேலு மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். எல்லா கிரகங்களும் காலத்தினால் ஆளப்படுகின்றன. அதை போலவே பிரபஞ்ச வெளி முழுவதிலும் காலத்தினால் ஆட்சி உள்ளது. காற்றின் வலிமையினால் மேகங்கள் அடித்து செல்லப்படுவதை போல் சூரியன் உள்பட எல்லா பெரிய கிரகங்களும் காற்றின் வலிமையினாலே கட்டுப்படுத்தப்படுகின்றன. அதை போலவே தவிர்க்க முடியாத காலமானது காற்று உள்பட மற்ற மூல பொருள்களின் செயலையும் கூட கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே ஜட உலகில் பகவானுடைய ஒரு சக்தி வாய்ந்த பிரதிநிதியாக உள்ள காலத்தினால் அனைத்தும் ஆளப்படுகின்றன. எனவே காலத்தின் கற்பனை கெட்டதாக கெட்ட செயல் கிடையாது, கற்பனைக்கு எட்டாத செயலுக்காக, கற்பனைக்கு எட்டாத செயலாக யுதிஷ்டர் வந்து வருந்த தேவையில்லை. ஜட உலக நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கும் வரை ஒவ்வொருவரும் காலத்தின் செயல் விளைவுகளை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். முற்பிறப்பியில்
செய்த பாவங்கள்தான் இப்பொழுது அவர் துன்பப்படுகிறார் என்று யுதிஷ்டர் நினைக்க கூடாது. மிகச் சிறந்த புண்ணியவானும் கூட ஜட இயற்கையின் சூழ்நிலைகளை அனுபவித்துதான் வேண்டியுள்ளது. ஆனால் புண்ணியவான் ஒருவர் மத கொள்கைகளை பின்பற்றும் தகுதியுள்ள பிராமணர்களாலும் வைஷ்ணவர்களாலும் வழி நடத்தப்படுவதால் அவர் பகவானிடம் விசுவாசமுள்ளவராக இருக்கிறார். வழிகாட்டியாக உள்ள இம்மூன்று கொள்கைகளே வாழ்வின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். நித்தியமான காலத்தின் ஜால வித்தைகளினால் ஒருவர் கலங்கிவிடக் கூடாது. பிரபஞ்சத்தை ஆளும் பிரம்மதேவரும் கூட காலத்திற்கு கட்டுப்பட்டவராகவே இருக்கிறார். எனவே மத கொள்கைகளை சரிவர பின்பற்றுவராக இருந்தும் காலத்தினால் இவ்வாறு ஆளப்படுவதை குறித்து ஒருவர் அதிருப்தி அடையக்கூடாது. ஹரே கிருஷ்ணா மந்திரம். ஹரே கிருஷ்ணா. காலம் அப்படிங்கிறது பகவானுடைய பிரதிநிதி. பகவான் தான் காலமா இருக்கார். கால சக்தி அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, பகவான் தான். அதனால எப்பேற்பட்டவரா இருந்தாலும் சரி, இந்த ஜட உலகத்துக்கு வரும்போது அந்த காலத்தினுடைய ஆதிக்கத்துக்கு அவர் உட்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அதனால பிரபுபாத் கிளியரா சொல்லியிருக்கார் பாருங்க. முற்பிறப்பில் செய்த பாவங்களால் தான் இப்பொழுது அவர் துன்பப்படுகிறார் என்று துஷ்டர் நினைக்க கூடாது. பக்தருடைய துன்பம் அவங்களுடைய முன்னாடி பிறவியில செய்த கர்ம வினைகள் கிடையாது. பக்தர்களுக்கு கர்ம வினையே கிடையாதே. பக்தர்களுக்கு எப்படி கர்ம வினை இருக்க முடியும் இல்லையா? பகவானுடைய பாதுகாப்புல இருக்கிறவங்களுக்கு கர்ம வினைகளே கிடையாது. பகவானுடைய ஏற்பாட்டினால அவங்க என்ன பண்ணப்படுறாங்க, இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு அவங்க ஆளாக்கப்படுறாங்க. அதே சமயத்துல அவங்க பகவானுடைய அந்த சங்கத்தை விட்டு போகிறதே கிடையாது. பகவானுடைய பாத கமலங்களை விட்டு அவங்க ஒரு க்ஷணம் கூட நீங்கிறது கிடையாது. என்ன காரணம்? இந்த 3 விஷயம். பிராமணர்கள், அதுக்கப்புறம் தர்மம், பகவான். இவங்களுடைய வழிகாட்டுதல்லையே அவங்க எப்பவும் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்பவுமே அவங்க ஸ்ட்ரைட்டா ஒரு பிரச்சனை வந்தா உடனே கிருஷ்ணா அப்படின்னு ஓடி போயிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரியான மனோநிலை அவங்களுக்கு இருக்கு. எத்ர தர்மசுதோ ராஜ கதாபாணிர்விருகோதரஹ கிருஷ்ணோ ஸ்திரீ காண்டீவம் சாபம் சுக்ருத் கிருஷ்ணஸ்ததோ பிபத். தவிர்க்க முடியாத காலத்தின் ஆதிக்கம் எவ்வளவு அற்புதமாக உள்ளது. அது மாற்றப்பட முடியாததாகும். இல்லையெனில் தர்மதேவனின் மகனான யுதிஷ்ட மகாராஜன், கதாயுத வீரரான பீமன், சக்தி வாய்ந்த காண்டீபத்தை கொண்ட சிறந்த வில்லாளியான அர்ஜுனன், மேலும் அனைத்திற்கும் மேலாக பாண்டவர்களின் நலத்தில் நேரடியாக அக்கறை கொண்டுள்ள பகவான் ஆகியோரின் முன் எப்படி கஷ்டங்கள் ஏற்படக்கூடும்? இந்த மாதிரி நீங்கெல்லாம் இருக்கும்போது எப்படி கஷ்டம் வர முடியும்? எல்லாத்துக்கும் மேல பகவான் கூடவே இருக்காரே. அன்னைக்கு கூட நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது, எதுக்காக பகவான் காப்பாத்தல அப்படின்னு சொல்லி. பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாம் பகவான் அவருடைய திட்டம் நடத்திக்கிறார். அவருடைய திட்டம் என்னவோ அதை நிறைவேற்றுறார். பக்தர்கள் என்ன பண்றது கிடையாது, பகவானுடைய திட்டத்துக்கு அவங்க குறுக்கிடுறது கிடையாது. அதே சமயத்துல தெரியும் இதெல்லாம் பகவானுடைய திட்டம் தான், நம்ம இதுக்காக எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்லாம் இருக்கிறது கிடையாது. உண்மையிலே அவங்க எப்படி உணர்றாங்க, அவங்களுக்கு ஒரே அடைக்கலம் பகவான் தான். இது டிராமா மாதிரி கிடையாது. என்ன நினைச்சக்கூடாது நாம, இது ஏற்கனவே ஸ்கிரிப்ட்லாம் எழுதி டிராமா போட்டு வந்திருக்காங்க, அதனால அவங்க ரோலை பண்றாங்க, அப்படி கிடையாது. உண்மையிலேயே அவங்க என்ன பண்றாங்க, அதை அனுபவிக்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா பிரபுபாதர் அந்த 70 வயசுல அவர் அமெரிக்கா போய் அங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சு எத்தனை விதமான இடர்பாடுகளை அவர் சந்திக்க வேண்டியிருக்கு. யார் ஏத்துக்கிட்டாங்க? ரொம்ப சிரமப்பட்டார். 1 வருஷம் திரும்பி வந்துடலான்னு கூட நினைக்கிறார். அந்த 1 வருஷம் முடிஞ்சு, ஏன்னா விசாவும் முடிஞ்சிடுது, எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இங்க ஒன்றும் யாரும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. என்ன பண்றது, நாம திரும்ப இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றார். அப்ப திரும்ப பிரார்த்தனை பண்றார், கிருஷ்ணா எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்களோ அந்த காரியத்தை நீங்க தான் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் என்ன டிராமாவா? உண்மையிலே அவர் என்ன பண்றாரு, இந்த துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. ஆனா அவங்க நம்மள மாதிரி என்ன பண்றது கிடையாது, இந்த துன்பத்தை ஃபோக்கஸ் பண்றது கிடையாது, பகவானை ஃபோக்கஸ் பண்றாங்க. நாம என்ன பண்றோம், நமக்கு ஏதாவது சின்ன கஷ்டம் வந்தா கூட அந்த கஷ்டத்தை ஃபோக்கஸ் பண்றோம். அப்போ நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அதுவே ஞாபகமா இருக்கு, வேற எதையும் நம்ம நினைக்க மாட்டோம். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையே போட்டு அலசி ஆராய்ஞ்சு, ஒரு தடவை யாராவது நம்மளை கோவமா பேசியிருப்பாங்க, ஆனா அதை நம்ம 100 தடவை நம்ம அதை பத்தி யோசிச்சிருப்போம். அவங்க ஒரு தடவை தான் சொல்லியிருப்பாங்க, நம்ம 100 தடவை அந்த வார்த்தையை திரும்ப 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 யோசிச்சிருப்போம், இல்லை அதுக்கு மேல கூட யோசிச்சிருப்போம். நம்மளுடைய மனம் அந்த மாதிரி இருக்கு. நான் உங்களை சொல்லலை, குறைந்தபட்சம் என்னுடைய மனம் அந்த மாதிரி இருக்கு.
சோ பக்தர்கள் அப்படிங்கிறவங்க பகவானுடைய வழிகாட்டுதல் படி அவங்க இருக்காங்க. பட் இந்த துன்பங்கள் எல்லாம் அவங்க உண்மையிலே அனுபவிக்கிறாங்க. ஆனா அது அவங்க என்ன பண்றது கிடையாது, பெருசா எடுக்கிறது கிடையாது. இதனாலதான் குந்தி மகாராணி என்ன சொல்றாங்க, கிருஷ்ணா அந்த துன்பம் இருந்த போது நீங்க எங்க கூட இருந்தீங்க, இப்ப அந்த துன்பம் எல்லாம் போச்சுன்னு நீங்க கிளம்பி போறீங்க, அதனால அந்த துன்பமே பரவாயில்ல வரட்டும் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் அந்த பிரார்த்தனையை அவங்க செஞ்சாங்க. ஓகே, விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த பிரபுபாதாக்கு ஜெய். பௌதிக மற்றும் ஆன்மீக தேவைகளை பொறுத்தவரை அவை அவை பாண்டவர்களுக்கு போதுமான அளவு கிடைத்திருந்தன. பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகிய இரு பெரும் வீரர்கள் இருந்ததால் பௌதிக வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் பெற்றிருந்தனர். ஆன்மீக வாழ்வை பொறுத்தவரை யுதிஷ்டரே தர்மத்தின் சொரூபமாக விளங்கினார். அவற்றிற்கு மேலாக பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரே அவர்களது நன்மைக்காக அவர்களுடைய விவகாரங்களில் நேரடியாக அக்கறை கொண்டிருந்தார். எனினும் பாண்டவர்களுக்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டன. புண்ணிய செயல்கள், ஆள்பலம், நிர்வாக திறமை மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நேரடியான கண்காணிப்பில் உள்ள ஆயுத பலம் ஆகிய சக்திகள் எல்லாம் இருந்த போதிலும் பாண்டவர்கள் பல கஷ்டங்களை அனுபவித்தனர். தவிர்க்க முடியாத காலத்தின் ஆதிக்கம் ஒன்றுதான் இதற்குரிய ஒரே காரணமாக இருக்க முடியும். காலம் எல்லா விதத்திலும் பகவானையே ஒத்திருந்தது. எனவே காலத்தின் ஆதிக்கமானது காரணம் சொல்ல முடியாத பகவானின் விருப்பத்தையே சுட்டிக்காட்டுகிறது. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த லைனை நம்ம அண்டர்லைன் நன்றி பண்ணி மாதாஜி. வச்சுக்கணும். நன்றி மாதாஜி. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை பத்தி மட்டும் நம்ம வந்து யோசிக்கணும். நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. இப்போ உட்காந்துக்கிட்டு நேத்து மட்டும் நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்க இந்த பிரச்சனையே எனக்கு வந்திருக்காதே அப்படின்னு யோசிக்கிறதுல தான் நன்மை இருக்கா? அது முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு 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 வினாடிக்கு முன்னாடி நான் சொன்ன வார்த்தை கூட அதுவும் முடிஞ்சு போச்சு. அந்த வினாடி இப்ப திரும்ப வரப்போறது இல்லை. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ மட்டும் நான் வந்து இதை பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் இன்னைக்கு எப்படியோ இருந்திருப்பேன். என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது எப்பவுமே இப்படிதான். ஒண்ணு போனதை பத்தி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும், கடந்த காலத்தை பத்தி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும், இல்ல எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ என் கையில இந்த நேரம் இருக்கே, இந்த நேரத்தை நான் என்ன பண்ணணும், இதை யோசிக்க மாட்டோம். இதை யோசிக்காம கடந்த காலம் எதிர்காலம் ரெண்டையும் போட்டு யோசிச்சு குழப்பி என்ன பண்ண போறோம்? இது அதுல ஏதாவது நன்மை இருக்கா? ஒரு நன்மையும் கிடையாது. இப்போ என்கிட்ட இருக்கிற காலத்துல நான் என்ன பண்ண முடியும்? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லலாமே. ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன் செய்ய முடியல? மனம் மனம் என்ன பண்ணுது? கடந்த காலம் இல்லைன்னா எதிர்காலம் ரெண்டுல மாட்டிக்கிட்டு அது வந்து துன்பப்படுது. அதான் அதுக்கு வேலையே. இல்லைன்னா சந்தோஷமா இருக்கணும், எதை பத்தி கவலைப்படாம நம்ம வந்து நம்ம வழியில இருப்போம் அப்படின்னு சொல்லி மனம் நம்மள வேற திசைக்கு எடுத்துட்டு போகும். அதனால நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம யோசிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நம்மளால இந்த க்ஷணம் என்ன பண்ண முடியுமோ அந்த க்ஷணத்துல நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது. நஹி அஸ்ய கர்ஹிசித் ராஜன் புமான் வேத விதித்சிதம் யத் விஜிக்ஞாசயா யுக்தா முஹ்யந்தி கவயோபிஹி. ராஜனே, பகவானின் ஸ்ரீகிருஷ்ணரின் திட்டத்தை ஒருவராலும் அறிய முடியாது. பெரும் தத்துவவாதிகள் முழுமையாக விசாரணைகளை செய்த போதிலும் அவர்களும் குழப்பமடைகின்றனர். பகவானுடைய திட்டம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. எவ்வளவு யோசிச்சாலும் அவங்க எல்லாம் குழப்பம்தான் கடைசியில மிஞ்ச போகுது அப்படின்னு சொல்றார். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிற மாதாஜி. குந்தி துன்பங்கள் இருமடங்கு அதிகமாகும். மாதாஜி நீங்க வேற எங்கேயோ இருக்கீங்க. பதம் 16. தமது கடந்த கால பாவச் செயல்களையும் அவற்றினால் விளைந்த துன்பங்கள் முதலானவைகளால் கலக்கமடைந்தார். பெரும் அதிகாரியான பீஷ்மரால் அங்கீகரிக்கப்பட்ட பன்னிருவரில் ஒருவர். அது முற்றிலும் மறுக்கப்படுகிறது. நினைவிற்கு எட்டாத காலத்திலிருந்து சிவன் மற்றும் பிரம்மா போன்ற தேவர்கள் உட்பட
ஒருவராலும் பகவானின் உண்மையான திட்டத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அதை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள கூடியது என்ன இருக்கிறது? அதை பற்றி விசாரணை செய்வது கூட பயனற்றதாகும். முனிவர்களின் இடைவிடாத தத்துவ விசாரணைகளாலும் கூட பகவானின் திட்டத்தை கண்டுபிடிக்க முடியாது. எதிர்வாதம் செய்யாமல் பகவானின் கட்டளைப்படி நடப்பதுதான் மிகச்சிறந்த கொள்கையாகும். பாண்டவர்களின் கஷ்டங்கள் அவர்களது கடந்த கால செயல்களினால் விளைந்தவை அல்ல. பகவான் நேர்மையான அரசாட்சியை நிலைநாட்ட விரும்பினார். அதனால்தான் அவரது சொந்த பக்தர்கள் நேர்மையை நிலைநாட்டுவதற்காக தற்காலிகமான துன்பங்களுக்கு உட்பட்டனர். நேர்மையின் மாபெரும் வெற்றியை கண்ட பீஷ்மதேவர் மிகவும் திருப்தியடைந்தார். மேலும் யுதிஷ்ட மகாராஜன் அரியாசனத்தில் இருப்பதைக் காண அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. துன்மார்க்கத்தை நிறைவேற்ற முயல்பவர் யாராக இருந்தாலும் அவரால் நேர்மையை வெல்ல முடியாது என்பதை பகவான் காட்ட விரும்பினார். இதனால்தான் மாவீரரான பீஷ்மதேவராலும் கூட வெற்றியடைய முடியவில்லை. பீஷ்மதேவர் பகவானின் மிகச்சிறந்த பக்தராவார். ஆனால் பீஷ்மரை போன்ற மாவீரராலும் அதர்மத்தின் பக்கத்தில் இருந்து கொண்டு வெற்றி பெற முடியாது என்பதை பகவான் காட்ட விரும்பினார் என்பதால் பகவானின் விருப்பப்படியே பீஷ்மரும் பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டார். பொருளுரை வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். தேங்க்யூ மதர். தேங்க்யூ மாதாஜி. ஸோ இப்போ பீஷ்மருடைய அந்த உயர்ந்த நிலை நமக்கு புரிஞ்சிருக்கும். பக்தியில் அவர் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில இருந்தா பகவானுடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றுறாரு பாருங்க. பீஷ்மதேவர் மாதிரி ஒரு மகாஜனமா இருந்தா கூட அதர்மத்தினோட பக்கத்துல இருந்தார் அப்படின்னா அவரால் வெற்றி அடைய முடியாது. இதை உலகத்துக்கு சொல்றதுக்காகத்தான் பீஷ்மர் என்ன பண்ணார், அந்த எதிர்பக்கம் இருந்து போரிட்டார். இந்த வரி பகவானுடைய திட்டத்தை யாராலுமே புரிஞ்சுக்கவே முடியாது. இதே பாகவதத்துல முதல் ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஜென்மாதி அஸ்யயதக அன்வயா திதரதார்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருத ஆதி கவையே முஹ்யந்தி யத் சூரையக. முஹ்யந்தி யத் சூரையக, முஹ்யந்தினா குழப்பமடைகின்றனர், சூரையகனா தேவர்கள் கூட குழப்பமடைகின்றனர். பகவானுடைய திட்டம் என்ன, பகவான் எதுக்காக இந்த செயலை செய்யறார் அப்படிங்கிறது யாருக்குமே புரியாத ஒரு புதிர் தான். பகவானை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, அது அவ்வளவு சுலபம் கிடையாது. பகவத்கீதையிலும் பகவான் சொல்றார், 10வது அத்தியாயத்துல சொல்றார், நமே விதுகு சுரகனா பிரபவம் ந மகர்ஷயக அகம் ஆதிர்ஹி தேவானாம் மகர்ஷீனாம் ச சர்வசக அப்படின்னு சொல்றார். என்னுடைய திட்டத்தை தேவர்களாலோ முனிவர்களாலோ யாராலையுமே என்ன புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றார். ஸோ அதனால இதுக்காகத்தான் பகவான் இப்படி செய்யறார் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு கோடு இழுத்த மாதிரிலாம் அப்படிலாம் பேச முடியாது. எனக்கு பகவான் இப்படி செஞ்சிட்டார் அப்படிலாம் நம்ம பேச முடியாது. பகவானுடைய திட்டம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. உண்மையிலே நமக்கும் பகவானுக்கும் இப்போ நேரடியான தொடர்பு கிடையாது. நமக்கும் யாருக்கும் தான் இப்ப நேரடியான தொடர்பு இருக்கு அப்படின்னா துர்க்கைக்கும் நமக்கும் தான் நேரடியான தொடர்பு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் படி ஜட இயற்கை தான் நமக்கு என்ன கொடுக்குறாங்க, இன்பத்தையும் துன்பத்தையும். தேவர்களுக்கும் நமக்கு தான் தொடர்பு இருக்கு, பகவானுக்கு நம்ம இன்னும் நேரடியான தொடர்பு வரல. எப்போ நாம தூய பக்தர்களா மாறுறோமோ அப்பதான் பகவானுக்கு நமக்கு நேரடியான தொடர்பு வரும். அது வரைக்கும் ஏஜென்ட் வச்சுதான் பகவான் என்ன பண்றார், நம்ம கூட டீல் பண்றார். நீங்க நினைச்சு பாருங்க, இப்போ நீங்க ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய சொந்த உறவினர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இருக்கும், பிரதமருக்கும் உங்களுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கும் இல்லைங்களா? நீங்க அவரை போய் நேர போய் பார்த்து பேசலாம், உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை அவர்கிட்ட சொல்லலாம், உங்க வீட்டுக்கு அவரை நீங்க சாப்பிட கூப்பிடலாம், நீங்க அவர் வீட்டுக்கு சாப்பிட போகலாம், நேரடியான தொடர்பு இருக்கும். ஆனா சாதாரண குடிமகனுக்கு பிரதமர் எப்படி தொடர்பு கொள்றார், அரசாங்க அதிகாரிகள் மற்ற இலாக்காக்கள் இருக்கிறவங்க அவங்களோட தான், அரசாங்கத்தோட தான் நமக்கு நேரடியான தொடர்பு. அந்த மாதிரி ஜட இயற்கையோட தான் நமக்கு இப்போ நேரடியான தொடர்பு. துர்கை தான் நமக்கு எல்லாம் பண்றாங்க. மற்ற தேவர்கள் எல்லாரும் நமக்கு சூரியன், சந்திரன், வருணன், வாயு இவங்களோட தான் நமக்கு நேரடியான தொடர்பு இருக்கு. எப்போ நமக்கும் பகவானுக்கும் நேரடியான தொடர்பு வரும் அப்படின்னா நாம தூய பக்தர்களா மாறும்போது. நம்ம இப்ப அந்த பாதையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை சொல்லி 4 சட்டத்திட்டங்களை நம்ம கடைபிடிச்சு நம்ம பிரசாதம் சாப்பிடணும். இதெல்லாம் இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த முயற்சியில நாம வெற்றி அடையும் போது நமக்கும் பகவானுக்கும் அந்த நேரடியான உறவு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ நம்மளோட பகவான் வேற மாதிரி டீல் பண்ணுவார். இப்போ டீல் பண்றது ஒரு மாதிரி, எப்போ எனக்கும் பகவானுக்கும் நேரடியான உறவு ஏற்படுதோ அப்போ டீலிங் வேற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி இருக்கும், எந்த துன்பமோ எதுவோ உடலாலோ மனதாலோ அந்த துன்பத்தினால நம்ம பாதிக்கப்பட மாட்டோம்.
அதைத்தான் நீங்க வந்து ஆச்சாரியர்கள்ட்ட பாக்குறீங்க. நீங்க லாஸ்ட் வீக் உங்களுக்கு ஜெயபிரதாஸ் சுவாமி குருமராஜ் வந்தான்னு சொன்னீங்க இல்லையா? அவருடைய உடல்ல ஒரு பாகம் கூட செயல்படாது. அவரால பேசவும் முடியாது. கண்ணை இமைக்க முடியாது. ஒரு வாஷ்ரூம் போகணும்னா கூட யாராவது அவர் வந்து கூட்டிட்டு தான் போகணும். அவர் என்ன பண்றாரு? உலகம் முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு கூட சொல்றாங்க, அவரை வந்து ஃப்ளைட்ல டாய்லெட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஃப்ளைட் டாய்லெட்டே இத்தினூண்டு தான் இருக்கும். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்ல. ஆனா இத்தினூண்டு தான் இருக்கும். அதுல நம்ம வந்து 2 பக்கம் 2 பேர் நிக்கணும். அவரை வந்து அதுல உட்கார வச்சு திரும்ப கூட்டிட்டு வரணும். எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு சிரமங்கள். ஆனா அவர் பிரச்சாரம் பண்ணாம இருக்காரா? இல்ல வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணாம இருக்காரா? பக்தர்களை பார்க்காம இருக்காரா? தீட்சை கொடுக்காம இருக்காரா? ஏன் நேரடியான உறவு. பகவானுக்கும் அவங்களுக்கும் நேரடியான உறவு. அதனால இந்த துன்பங்கள் அவங்கள உடலால கஷ்டப்படுறாங்க. ஊசி போட்டா அவங்களுக்கு நான் வலிக்காதா என்ன? ஒரு ஊசி எடுத்து குத்துறாங்க, வலிக்காதா என்ன? வலிக்குது. வலி, வேதனை எல்லாம் இருக்கு. ஆனா அது அவங்கள பாதிக்கிறது கிடையாது. இது எப்படி நமக்கு புரியவே புரியாது. அந்த நிலையில நம்ம இல்ல. தூய பக்தர்களுக்கும் நமக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு. அதனால அந்த மாதிரி பக்தர்கள் கருணையை கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆஹாஹா, எவ்வளவு அற்புதம் இது! என்ன ஒரு பாக்கியம் நமக்கு! இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? தூய பக்தர்களுடைய சங்கம், அவர்களுடைய கருணை அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும்? தேடி வந்து கொடுக்குறாங்க. வேண்டான்னு சொன்னாலும் கொடுக்குறாங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய வழியில வந்ததுனால இந்த மாதிரியான ஒரு கருணை மழை பொழியிறாங்க. எவ்வளோ ஃபார்ச்சுனேட் நம்ம. அவங்க இருக்கிற காலத்துல நாமளும் வாழ்றது, அவங்கள தரிசனம் பண்றது. பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் எல்லாருமே அந்த மாதிரி தான். இவர் மட்டும்னு கிடையாது. எல்லாரும் அந்த மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுடைய நன்மைக்காகவே தான் இருக்காங்க. நம்மள மாதிரி ஆத்மாக்களை எப்படியாவது காப்பாற்றணும், அந்த ஒரு நோக்கம் தான் அவங்களுக்கு. வேற எந்த நோக்கமும் கிடையாது. பெயரடையணும், புகழடையணும், அந்த மாதிரி நோக்கங்கள் எல்லாம் எந்த பௌதிகமான நோக்கங்கள் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க இன்னி வரைக்கும் நீங்க எந்த லெக்சர், யார் கொடுக்குற லெக்சர்ல வேணா நீங்க கேட்டு பாருங்க. ஒரு 100 தடவையாவது பிரபுபாத பேரை சொல்லுவாங்க. பிரபுபாத் பிரபுபாத் பிரபுபாத். நான் பெரிய ஆளாயிட்டேன், எனக்கு எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சிருச்சு, நான் வந்து இத்தனை வருஷமா நான் சன்னியாசியா இருக்கேன், நான் இத்தனை பேருக்கு தீட்சை கொடுத்துருக்கேன், நான் இத்தனை கோவிலை கட்டியிருக்கேன். யாருமே சொன்னது கிடையாது. பிரபுபாதரே என்ன சொல்றாரு? என்னுடைய ஆன்மீக குரு, என்னுடைய ஆன்மீக குரு, என்னுடைய ஆன்மீக குரு. அப்படித்தான் அவரும் சொல்றார். இந்த அகங்காரம் இல்லாம நாம எப்போ அந்த பணிவான மனநிலை வளர்ந்து அந்த தூய பக்தர்களுடைய அந்த குணங்கள்ல ஒரு துளியாவது நமக்கு வந்தது அப்படின்னா இதுவே பெரிய ஒரு பாக்கியம் தான் நமக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து பகவான்கிட்ட செலுத்த முடியும். நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. பகவானை பிரார்த்திக்கலாம். என்கிட்ட இருக்கிற அனர்த்தங்கள் எல்லாம் போய் நாமளும் தூய்மையா பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கலாம். அந்த அன்பு உங்க மேல வரணும். வரமாட்டேங்குதே கிருஷ்ணா, என்னதான் பண்ணாலும் அன்பு வரமாட்டேங்குதே, வம்பு தான் வருது இல்லைங்களா? 4 சட்டத்திட்டம் ஃபாலோ பண்ண சொன்னா எவ்வளவு வம்பு வருது வீட்டுல. அது என்ன வெங்காயம் இல்லாம பூண்டு இல்லாம யார் உனக்கு புதுசா இதெல்லாம் சொன்னது? அது இது மனசே என்ன பண்ணுது? முடியவே முடியாது. எத்தனை பிரச்சனைகள். எல்லாத்தையும் மீறி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆன்மீக வாழ்க்கையில நம்ம வந்து முன்னேறணும். அதான் கோலா இருக்கணும். அதுக்குத்தான் பாகவதம். பாகவதம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பக்தரும் எப்படி வந்து பகவானுக்கு பக்தி பண்றாங்க, எந்தெந்த சூழ்நிலையில எப்படி எப்படி பக்தி பண்ணியிருக்காங்க. என்னுடைய சூழ்நிலை பார்த்தா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நான் நல்லா தானே இருக்கேன். நான் ஒன்னும் காட்டுல எல்லாம் போலையே. நான் வீட்டுல நல்லா தானே இருக்கேன். இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை. இதுக்கும் வந்து பக்திக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் நல்லா ஜபம் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. நான் நல்லாதான்ப்பா இருக்கேன். நமக்கு என்ன வரும்? ஒரு உத்வேகம் வரும். இதே வந்து பக்தர்கள்லாம் ஒரு சிரமமும் இல்லாம எல்லாம் அப்படியே ஆகாயத்துல மிதந்துகிட்டே சாண்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு என்னப்பா, அவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணரை வழிபடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா பாட்டெல்லாம் எழுதுறாங்கல்ல, கடவுளை இங்க வந்து பிறக்க சொல்லு, கஷ்டப்பட்டு பார்க்க சொல்லு அப்படிலாம் சொல்றாங்கல்ல.
பக்தர்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறாங்க, எந்தெந்த நிலையிலும் எப்படி பக்தி பண்றாங்க. பீஷ்ம தேவர் எப்படி இருக்கார், அவர் அவர் படுத்திருக்கிறதே அகோ அநியாயம் அகோ கஷ்டம் மாதிரி இருக்கு. அவர் வந்து பாண்டவர்களை பார்த்து சொல்றார், அம்பு படுக்கையில யாராவது படுக்க முடியுமா? கொஞ்சம் பெட்ல வந்து ஏதாவது மேடு பள்ளம் இருந்தா கூட நமக்கு எப்படி இருக்கும், முதுகு வலிக்கும், அங்க வலிக்கும், இங்க வலிக்கும், படுக்க முடியாது. அவர் வந்து வெறுமை அம்பு படுக்கையில படுத்திருக்கார். அவர் சொல்றார் அகோ கஷ்டம் அகோ அநியாயம் சொல்றார். அவர் சொன்னாரா, நல்ல ஒரு இது வாட்டர் பெட் போடுங்கப்பா, உடம்பெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு எனக்கு, நல்ல பெட் போடுங்க, எதுக்காக என்ன இந்த மாதிரி படுக்க வச்சிருக்கீங்க அப்படிலாம் வருது. அதுக்கு ஃபெசிலிட்டி பாடி வந்து எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். எனக்கே இது வந்து புரியாத ஒரு புதிரா இருந்தது. எதுக்கு வயசான காலத்துல எல்லாரையும் வந்து போ சொல்றாங்க, க்ஷேத்ராடனம் போ, அங்க போ, அப்பதான் மூட்டு வலி வருது, அப்பதான் நமக்கு கால் வலி வருது, தலைவலி வருது, எதுக்காக அப்போ போய் எல்லாம் அந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போன்னு சொல்றாங்க, அதுவும் நடந்து போக சொல்றாங்க. அந்த காலத்துல நடந்து போயிருக்காங்க. ஏன் வந்து கம்ஃபர்ட் இல்லாம இருக்கணும்? வயசான காலத்துல நமக்கு யாராவது ஹெல்ப் வேணும், உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு யாராவது கூட்டிட்டு போகணும், மருந்து வாங்கி கொடுக்கணும், இதுக்கு தனியா போகணும்னு சொல்றாங்க. ரொம்ப குழப்பமா இருந்தது எனக்கு. பட் எப்போ நமக்கு அந்த டிட்டர்மினேஷன் வரும், அதுக்காக இப்போ அப்படிலாம் யாரையும் இப்போ போக சொல்லலை, பயந்தெல்லாம் போயிடாதீங்க, ஜஸ்ட் சொல்றேன். உடல் அப்படிங்கிறது நாம கிடையாது, ஆனா அது நமக்கு புரிய மாட்டேங்குது. இந்த உடல் தான் நாம, இந்த உடலை சௌகரியமா வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம், இந்த உடல் சௌகரியம் தான் என்னுடைய சௌகரியம் அப்படின்னே நம்ம நினைக்கிறோம். இந்த உணர்வுலேருந்து மீண்டு வந்து எந்த நிலையிலையும் பகவானுடைய நாமத்தை நம்ம வந்து ஜபம் பண்ணணும். நம்மளோட ஸ்டேஜ் பார்த்தான், எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி, இந்த சந்தோஷம்னாலும் சரி, நாம ஜபத்தை தொடர்ந்து பண்ணணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வேற எதுவும் நமக்கு வந்து பீஷ்மருக்கு அந்த மாதிரி ஆப்போசிட் பார்ட்டில போய் நின்று எனக்கு எதிராக சண்டை போடு அப்படிலாம் பகவான் சொல்லலை. ஏற்கனவே நம்ம அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு தானே இருக்கோம், அப்படிலாம் அவர் சொல்லலை. ஸோ இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க பாகவதம் எவ்வளவு இனிமையானது, பகவானுக்கும் பக்தர்களுக்கும் நடக்கிற அந்த அன்பு பரிமாற்றம் எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எனக்கு ஒரு சின்ன டவுட் மாதாஜி. 16 மாலைன்னு சொல்றாங்கல்ல, டெய்லி 16 மாலை சாண்டிங் பண்ணுன்னு சொல்றாங்க. எதுக்கு அது 16? பகவத்கீதையில அத்தியாயத்துல 18 இருக்கு, ஏன் 18 மாலை பண்ணலாம்னு சொல்லல, ஏன் 16 சொன்னாங்கன்னு ஒரு டவுட். சாரி, கொஸ்டின் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது, என்ன கேள்வி வேணா கேட்கலாம். ஆரம்பத்துல நம்ம வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேள்வி கேட்காம இருந்தாதான் தப்பு, நிறைய கேள்வி கேட்கணும். ஆக்சுவலா மாதாஜி நான் வந்து கேட்கல, ஆனா நான் இப்படிதான் புரிதல் பண்ணிட்டேன். நம்ம தாமோதர டெய்லி காலையில மங்களாரத்தி பண்ணையில அந்த 16 டைம் ஆரத்தி காமிக்கிறோம் மாதாஜி. பாதத்துக்கு 4, வயிற்றுக்கு 2, முகத்துக்கு 3, மொத்தமா 7, அந்த மாதிரி ஆரத்தி காமிக்கிறோம்ல அப்படின்னு நினைச்சிட்டேன் மாதாஜி. இன்னொன்னு என்னன்னா, ஐஸ்வர்யங்கள் வந்து அனைத்து ஐஸ்வர்யங்களும் பகவான் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கல, அந்த மாதிரியோ அப்படின்னு நானாக நினைச்சிட்டேன் மாதாஜி. மனசுல இதுவரை கேட்டது இல்ல, மாதாஜி டவுட் கேட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க 64 மாலை ஜபம் பண்ணணும். எத்தனை மாலை ஜபம் பண்ணணும்? 64 மாலை ஜபம் பண்ணணும். 64 மாலை ஜபம் பண்ணணும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி என்ன சொல்லியிருக்காருன்னா, 64 மாலை ஜபம் பண்ணாதான் நீ மனுஷன், இல்லைன்னா நீ மனுஷனோட லிஸ்ட்லயே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ பிரபுபாதர் வந்து வெளிநாட்டுக்கு போய் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது 64 மாலை எத்தனை நேரம் ஆகும்? 8 மணி நேரம். பயந்தே போயிட்டாங்க எல்லாரும். 8 மணி நேரம் நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும், அதுக்கப்புறம் சேவை பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் எங்களால முடியவே முடியாது, 64 மாலை எங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அப்ப பிரபுபா சொன்னார், 64ல பாதியாவது பண்றீங்களா அப்படின்னு கேட்டார். அதுவும் முடியாதுன்றாங்க. 32 மாலை அதுவும் முடியாது அப்படின்ட்டாங்க. அப்ப பிரபுபா சொன்னார், சரி 32ல பாதி 16ஆவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுவும் முடியாதுன்னு சொல்ல போனாங்க. பிரபுபா சொன்னார், இதுக்கு மேல என்னால குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, மினிமம் 16 ரவுண்ட்ஸ், குறைந்தபட்சம் 16 மாலைகள் தான். 16 மாலைங்கிறது அது வந்து ஒரு அட்லீஸ்ட் 16 ரவுண்டாவது பண்ணுங்க, அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணா பண்ணலாம். 16 அப்படிங்கிறது கணக்கு, அதுக்கு மேல நீங்க பண்ணக்கூடாதுன்னா கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு 64 பண்ணலாம், 108 பண்ணலாம், எவ்வளவு வேணா நீங்க பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம்.
ஆனா குறைந்தபட்சம் 16 மாலை ஜெபம் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், ரொம்ப வசதியா 16 மாலை சொல்லியிருக்காங்களா, அப்பாடா முடிஞ்சிருச்சுப்பா இன்னைக்கு என்னுடைய கோட்டா, இதுக்கு மேல நான் என்ன பண்ண மாட்டேன், நாம ஜெபம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவத்தை நம்ம வந்து வளர்த்துக்கூடாது. எப்பெல்லாம் அதனால ப்ரோப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெபமாலையை கழுத்துல போட்டுக்கிட்டே இருங்க, எப்ப நேரம் கிடைக்குதோ ஜெபம் பண்ணுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவார். இங்க மாயப்பூர்ல நீங்க நிறைய பக்தர்கள் அந்த மாதிரி பார்க்கலாம், எப்பவுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வாய் சும்மாவே இருக்காது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் இருக்காங்க. ஸோ 16 மாலைங்கிறது மினிமம் 16 ரவுண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. இந்த 64 வந்து பகவானோட ஐஸ்வர்யங்கள் 64 பேஸ் பண்ணி அவர் 64 இது பண்ணலாம் மாதாஜி. இந்த எண்ணிக்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க 16 108 64 இதெல்லாம் வந்து எண்கள்ல வந்து ரொம்ப மங்களகரமான எண்கள், அஸ்பிஷியஸ். ஸோ அதனால சொல்லியிருக்கலாம். இது என்னுடைய நீங்க கேட்குற கேள்விக்கு எனக்கு அப்படித்தான் அப்படின்னு என்ன பண்ண முடியல, கன்ஃபார்மா சொல்ல முடியல. இல்ல நான் நினைச்சேன் 64 இல்ல, அதான் இப்ப இவங்க சொன்னாங்கல்ல ஆர்த்தி இப்படி காட்டுறோம் அதனால 16, இது நம்மளா ஏதாவது நினைச்சுக்கலாம். பட் ஆச்சாரியர்கள் அந்த மாதிரி எல்லாம் விளக்கம் கொடுக்கல. எஸ் எஸ் ஓகே ஓகே மாதாஜி. ஓகே, பட் நம்ம வேலை பண்ண வேண்டியது மாதாஜி, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ண வேண்டியதான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வெட்டிங் டே மாதாஜி. என்ன கல்யாண நாள் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாதாஜி. எத்தனாவது வெட்டிங் டே? 5வது. ஹேமலதா மாதாஜி தானே? ஆமாங்க மாதாஜி. ஹேமலதா வீட்டு பாலமுரளி. ஓகே, ஹேமலதா மாதாஜி பாலமுரளி பிரபுக்காக நாம எல்லாரும் ஒரு தடவை ரொம்ப சந்தோஷமா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கணவனும் மனைவியுமா சேர்ந்து கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டு உங்களுடைய இல்வாழ்க்கையை நீங்க வந்து கிரகஸ்த வாழ்க்கையா வாழணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாம் ஆன்லைன்ல ஈஸியா கொண்டாடுறீங்கப்பா, எங்களுக்கு எல்லாம் ஃபீஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லாம பர்த்டே வெட்டிங் டே ஒரு ஃபீஸ்ட் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் கிடையாது, ஆன்லைன்ல கொண்டாடுறீங்க. எனிவே ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்று கொடுத்துடலாமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண